தீபா 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 ஹே என்னாச்சு? ஏன் மூட் அவுட்ல இருக்க? ஹே தீபா, என்ன நிமிந்து பாரு. என்ன அப்படி பாக்குற? இங்க பாரு, எனக்கு பயமா இருக்கு. ஒழுங்கா பாரு, விளையாடாத. யார்? யாரா? ஆமா, கண்ண புருஷன யாருன்னு கேக்குறேன்னா நீ காமெடி தானே பண்ற? தீபா 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 கனவா? அடேங்கப்பா, என்ன மாதிரி கனவுப்பா. யாருப்பா அந்த பொண்ணு? அவகிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும்பா. இங்கிட்டு லோகு, அங்கிட்டு யாரு? இங்கிட்டு புலி, பாயும் புலி. அப்படின்னா தெரியுமா? ரஜினி படம் ஒண்ணு, விஷால் படம் ஒண்ணு. இதை தவிர எனக்கு பாயும் புலியை பத்தி வேற எதுவும் தெரியாது சார். இனிமே தெரிஞ்சுப்பீங்க. பேசுறது யாரு? லோகு தானே? ஆமாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் லோகு தானே சார்? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்ட் சார். இப்பெல்லாம் தனியா கேரக்டர்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் சார். அது ஓகேப்பா, மொத்தத்துல நீ ஆர்டிஸ்ட் தானே? ஆமாங்க. உன் நம்பரை பழவேற்காடு பாண்டியன் கொடுத்தாரு. ஓ அப்படிங்களா சார்? சொல்லுங்க சார், என்ன ஒர்க் சார்? ஒரு 40 நாள் ஒர்க் இருக்கு, அடிக்க வரியா? கண்டிப்பா வரேன் சார். சார் படமா சீரியலா சார்? இது அதுக்கும் மேல. அதுக்கும் மேலயா? ஆமாப்பா. ஓகே சார். சார் வில்லனா இல்ல ஹீரோவா? இது அதுக்கும் மேல ஒரு கேரக்டர். அதுக்கும் மேல ஒரு கேரக்டரா? ஆமா, லைவா நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கிற கேரக்டர். சார் சார் சூப்பர் சார். சார் நான் எந்த கம்பெனிக்கு சார் வரணும்? கம்பெனிக்கெல்லாம் வேண்டாம்,
உன் ஏரியா எது? சார் பள்ளிக்காரன சார். அப்படின்னா சேலையூர் கந்தாசிரமம் கிட்ட வந்து என் நம்பருக்கு ஃபோன் பண்ணு. நாம மீட் பண்ணுவோம். சரியா? சார் ஓகே சார். சார் இன்னும் 10 நிமிஷத்துல முன்னாடி வந்து நிக்கிறேன் சார். சார் ஓகே சார். ஓகேப்பா. ஐயோ எஸ் எஸ் எஸ். ஹலோ. மேடம், நான் ராமதுரை பேசுறேன். குட் மார்னிங் சார். வந்துட்டீங்களா? நீங்க சொன்ன அட்ரஸுக்கு வந்துட்டேன். நீங்க ஒரு வாட்டி வெளியில வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஷூர் ஷூர். நான் வரேன். ஓகே ஓகே, வாங்க. 1 minute. Excuse me, sir. Please come. வித் ப்ளஷர். வாங்க சார். உள்ள வாங்க. வாங்க சார். தேங்க் யூ. உட்காருங்க. சாரி மிஸ்டர் ராமதுரை, தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுங்க மேடம். Shall I see your ID please? யா ஓ ஷூர். இந்தாங்க. ஐ எம் ராமதுரை, ஏஜ் 54. அட்ரஸ் இஸ் தேர். சேம் அட்ரஸ். Okay, okay. Please. தேங்க் யூ. என்னது இது? என்னோட ஐடி செக் பண்ணிக்கங்க. இட்ஸ் ஓகே மேடம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். சொல்லுங்க, என்ன விஷயமா பேசணும்னு வர சொன்னீங்க? 1 minute. இத பாருங்க. இது யாருன்னு தெரியுமா? என் பொண்ணு சுஜா. என்ன பண்றாங்க? ஷிமோகால அனஸ்தீசியாக்கு படிக்கிறா. ம்ஹும். ஷீ இஸ் ஏ மெடிக்கல் ஸ்டூடெண்ட். உங்ககிட்ட நல்லா பேசுவாங்களா? என் பொண்ணுக்கு நானா உயிர் மேடம். என் பொண்ணுக்கு என்ன சொல்லுங்க. சொல்றேன். நீங்களும் உங்க பொண்ணும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட மாதிரி ஏதாவது போட்டோ வச்சிருக்கீங்களா? இருக்கு மேடம். ம். ஒரு நிமிஷம். இத பாருங்க. இதான் என் பொண்ணுங்கிறதுக்கு இந்த ப்ரூஃப் போதுமா? சாரி, ரைட் பர்சன் கிட்ட தான் நான் பேசுறேனான்னு கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் கேட்டேன். இட்ஸ் ஓகே. நீங்க போலீஸா? இல்ல, டாக்டர். டாக்டரா? இது என் ஹஸ்பண்டோட ஆபீஸ் கெஸ்ட் ஹவுஸ். உங்க மகளோட சேஃப்டிக்காக தான் நான் இங்க இருக்கிறேன். என் மகளுக்கு என்ன? வாங்க, நீங்களே வந்து பாருங்க. பாருங்க. சுஜா 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 கண்ணு, இத பாரு. அப்பா வந்திருக்க. எழுந்திருமா, எழுந்திருமா. அப்பா வந்திருக்க. என்னமா ஆச்சு உனக்கு? அவங்க எழுந்திருமா, கோமால இருக்காங்க. எழுந்திரு. எப்படி டாக்டர்? ஏதாவது ஆக்சிடென்டா? தெரியல. நான் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தப்போ பெங்களூர் ஹைவேஸ்ல என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. டிரைவர் மெக்கானிக்க கூப்பிட போன சமயத்துல நான் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதேச்சியா பார்த்தப்போ இந்த பொண்ணு புதர் பக்கமா மயங்கி கிடந்தா. நான் இவளை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்போ திடீர்னு முழிப்பு வந்து என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு திரும்பவும் மயங்கிட்டா. சரி, இவளுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு இங்க கொண்டு வந்தேன். மறுபடியும் முழிப்பு வந்தப்போ எங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லி உங்க நம்பரை கொடுத்தா. மறுபடியும் மயங்கிட்டா. அதான் உடனடியா உங்ககிட்ட பேசணும்னு உங்களை கூப்பிட்டேன். சரி மேடம். இவ உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுனால
உங்களை இவளோட அப்பா தானான்னு நான் கிராஸ் செக் பண்ணேன். என் பொண்ணு நேத்துக்கு பேசும்போது கூட நல்லா பேசினாளே, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே மேடம். நேத்து பேசினாளா? ஆமா டாக்டர், நேத்து ராத்திரி 7 மணிக்கு எப்போதுமல்ல பேசினா. கண்டிப்பா உங்க பொண்ணு பேசியிருக்க முடியாது. ஏன் டாக்டர் அப்படி சொல்றீங்க? எஸ், இவ ஒரு வாரமா ஏன் கஸ்டடியில தான் கோமால இருக்கா. ஓ, ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு செல்லா குட்டியே, என் காதல் துட்ட சேர்த்து வச்ச கல்லா பெட்டியே. தொட்டு பக்க கிட்ட வந்த மிட்டா மிராசே, ஓ விரல பட்டா வெடிக்கும் இந்த வெள்ள பட்டாசு. I for you, you for me, சேர்ந்தாக்க சுனாமி. You for me, I for you, சேர்ந்தாக்கா I love you. துள்ளி போடும் மீன் தூண்டில் போடு பெண்ண, புள்ளி வச்ச மான கோலம் போடு பெண்ண. கூட கொள்ள நான்தா, கொக்கரக்கோ நீதா, ஊசி வெடி நான்தா, ஊதுவத்தி நீதா. மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன? நான் ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சேன், அதுக்கப்புறம் கதவை தட்டினேன், அதுக்கப்புறம் வேகமா தட்டினேன், அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப வேகமா தட்டினேன். ஏன் தட்டினீங்க? அப்படியாவது நான் தட்டுறது உங்க பாட்டு சத்தத்துக்கு நடுவுல கேட்கட்டுமேனு தான். யார் நீங்க? பரிமளா, பரிமளானா? இந்த வீட்டோட ஓனர். ஓ, நீங்க தான் இந்த வீட்டை புதுசா வாங்கினவங்களா? ஆமா. பழைய ஓனர் சொன்னாரா? சொன்னாரு. ஆனா லேடினோ பேரும் சொல்லல, அதான் ஐடென்டிஃபை பண்ண முடியல. உள்ள வாங்க ப்ளீஸ். வாங்க மேடம். டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? வேண்டாம். வீட்ல நீ மட்டும்தான் இருக்கியா? ஆமா மேடம். உன்னோட அம்மா அப்பாலாம்? அவங்களாம் ஊர்ல இருக்காங்க. உன் பேர் என்ன? ஷர்மி. ஷர்மி, நல்லா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சுட்டு இருக்கேன். நிஜமாவா? ஏன் பார்த்தா அப்படி தெரியலையா? படிப்பை முடிச்சு பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு. நீங்க ஒருத்தர் தான் முத தடவையா என்ன பார்த்து இப்படி சொல்றீங்க. அப்படியா? எனக்கு அப்படி தோணுச்சு. மனசுல தோன்ற விஷயத்த முகத்துக்கு நேரா சொல்றது என்னோட கெட்ட பழக்கம். கோச்சுக்காத. இட்ஸ் ஆல்ரைட் மேம், நான் கோச்சுக்கல. சரி, என்ன படிக்கிற? எம்காம் ஃபைனல் இயர். ஓகே. நான் இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு உன்னால ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? இல்லையே. நான் இந்த வீட்டை வாங்கினதே என் தம்பிக்காக. அவன் இங்க பக்கத்துல தான் கம்பெனி ஓபன் பண்ண போறான். அதுக்கு இப்போ நீ இருக்கிற இந்த வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும். அது சொல்லதான் வந்தேன். என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என்ன சொல்றதுன்னே தெரியல. பழைய ஓனர் கிட்ட சொல்லியிருந்தேன், அவரு உங்ககிட்ட கன்வே பண்ணிருப்பாருன்னு நினைச்சேன். அவர் சொன்னாரு, இந்த வருஷம் படிப்பு முடிஞ்ச உடனே அந்த பொண்ணு ஊருக்கு போயிடுன்னு சொன்னாரு. ஆமா மேடம், இந்த கொஞ்ச நாளைக்கு நான் போய் வேற வீடு எடுத்து அட்வான்ஸ் கொடுத்து இதெல்லாம் கஷ்டமாயிடும் மேடம். நானும் அப்படி பண்ண வேணான்னு தான் முதல்ல நினைச்சேன். ஆனா தம்பி இந்த வாரமே கம்பெனி வேலையெல்லாம் உடனே ஆரம்பிக்கணும்னு சொல்றானே, என்ன பண்றது? என்ன ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா நிக்கிற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மேடம்.
ஏதாவது ஒன்று சொல்லி தானே ஆகணும். என் படிப்பு முடியிற வரைக்கும் வீட்டை காலி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். மத்தத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஒரு வேலை பண்ணலாம், பட் அதுக்கு நீ ஒத்துப்பியான்னு தெரியல. என்ன சொல்லுங்க. வேண்டாம், விடு. பரவாயில்ல சொல்லுங்க. தப்பா நினைக்க கூடாது. இல்ல சொல்லுங்க. என் தம்பி ஓப்பனிங் ஃபங்க்ஷன்ல பண்ணட்டும். அது முடிஞ்சு மெயின் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள உன்னோட எக்ஸாம்ஸும் முடிஞ்சிடும். என்ன, நீ என் தம்பி கூட மாசத்துல 10 நாள் தங்கணும். முடியுமா? என்ன? வேற வழி தெரியல. இருக்கேன். குட். தம்பி வந்ததும் நான் இதை சொல்லிடுறேன். சரி மேடம். இப்ப நான் கிளம்புறேன். ம். பாய். என்னது, நிச்சயத்துல நடிக்கணுமா? ஆமா, அப்படின்னா கேமரா, லைட்டிங், மேக்கப் இதெல்லாம் எதுவுமே இருக்காதா? இருக்காதுப்பா. அப்புறம் எப்படி சார் இது பேர்லாம் நடிப்பாகும்? கடவுளே, முட்டாளுக்கு புரிய வச்சிடலாம், புத்திசாலிக்கு கூட புரிய வச்சிடலாம். இந்த ரெண்டுங்கட்டானுக்கு எப்படி புரிய வைக்க போறேனே சார் தெரியலையே. சார் சார் இதான் சொன்னீங்களா சார்? ஒன்றும் இல்லை. காலையில சாப்பிட்டியா? சார் சாப்பிட்டேன் சார். இந்த சுறுசுறு பொங்கல்ல நடுவில் கொஞ்சமா பள்ளம் தோண்டி அதில் சுறுசுறு சாம்பாரை ஊற்றி சைடில் ஒரு வடை சார். அதை சாப்பிட்ட உடனே வரும் பாருங்க ஒரு தூக்கம். அப்படியே தூங்கி அதில் முழுகிட்டு இருப்போம் சார். அப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எழுப்போம். சார் ஷார்ட் ரெடி, உங்களுக்கு ஷார்ட் ரெடி. இப்போ ஏறும் பாருங்க ஒரு கோவம் சார். அது பயங்கரம் சார், பயங்கரம். நீங்க இன்னும் சாப்பிடலையா? நான் இன்னும் சாப்பிடலையா? பசிக்குது. மெயின் மேட்டரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் கப்புன்னு பிடிச்சிக்க. அதனால சார் எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். கற்பூர புத்திக்காரன்னு பாராட்டுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனா என்ன, எது சொன்னாலும் என்கிட்ட கொஞ்சம் கரெக்டா சொல்லணும். அப்ப நான் கரெக்டா சொல்லலையா? கரெக்டா சொன்னீங்க. ஆனா அதுல எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன கன்ஃபியூஷன் சாருக்கு? நீங்க எடுக்கிறது படமோ இல்ல சீரியலோ இல்ல, கரெக்டா? கரெக்ட். ஏதோ ஒரு டெலிஃபிலிம் எடுக்கிறீங்க. ஐயோ சார், என்ன சார்? நான் டெலிஃபிலிமும் எடுக்கலையா? அத கூட எடுக்கலையா? எடுக்கல. அப்புறமா எதுக்கு சார் நான் வந்து நிஜமாவே நடிக்கணும்? ஐயோ யோ லோகு சார், உன்னை முன்ன பின்ன எனக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ நீ வந்து சார் நான் பிரவீன், நான் தான் இந்த பில்டிங்கோட ஓனர்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? சீட்டிங். என்ன சார் பாக்குறீங்க? போயா நீயும் மூளையும். சார், யாருக்கு சார் ஃபோன் பண்றீங்க? கொஞ்சம் வணக்கம் சார், என்ன பிரச்சனை? யோ பாண்டி, இந்த பையனோட பிரில்லியண்டா ஒருத்தனை பிடிக்கணுமே. சார், இருக்கிறதுலயே அவன் தான் சார் நல்ல பையன். இவன் நல்ல பையன்தான், ஆனா இவனுக்கு கான்செப்ட் பிடிபட மாட்டேங்குது. உங்க வேலைக்கு பக்காவா சூட் ஆகுற பையன் தான் சார் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவனுக்கு என்ன கான்செப்ட் புரிய மாட்டேங்குது. நிஜமா நடிக்கிறதுனா இவனுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எப்படி சொன்னாலும் இவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஐயா அப்படியா? அவன்கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க சார். இந்தா. அண்ணே, என்ன நொண்ணே, கொஞ்சம் தூரமா வாடா. தூரமா வாண்ணே. ஐயோ, சார் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். டேய், அங்க என்னடா பிரச்சனை? அண்ணே, இவன் யாரோ ஒரு டுபாகூர் பார்ட்டினே நம்மள போய் ஒரு பொண்ணுக்கு லவ்வரா நடிக்க சொல்றான். முடியாதுன்னு சொல்லாம புரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு டென்ஷன் ஏறி போச்சுனே. டேய் நல்லவனே, அண்ணே, அவங்க நல்ல பார்ட்டியா இருந்தா நமக்கு என்ன, டுபாக்கூர் பார்ட்டியா இருந்தா நமக்கு என்ன? காசு மொத்தமா வருதுல, வேலையை ஒத்துக்கடா. அண்ணே, ஏதோ பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்குண்ணே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுடா, ஒத்துக்க. உனக்கும் யாரும் இல்ல, எனக்கும் யாரும் இல்ல. காசு வரும்போது வேணான்னு சொல்லக்கூடாதுடா. ஒத்துக்கிட்டு வேலையை பாரு, புரியுதா? சரிங்கண்ணே. உனக்கு புரியுற மாதிரி இன்னொரு தடவை சொல்றேன். உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல, புரிஞ்ச மாதிரி தலையாட்டி வேலையை ஒத்துக்க. ஒன்னும் பயப்படாத, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், புரியுதா? சரிங்கண்ணே. அவர்கிட்ட போய் போனை கொடு. சரிங்கண்ணே, இதை கொடுக்குறேண்ணே. சார், இந்தாங்க சார். சொல்லு பாண்டி. சார்,
நீங்க சொல்ற மாதிரி கான்செப்ட்ல ஒர்க் பண்ணி அவனுக்கு அனுபவம் இல்ல, அதனால தான் அப்படி இருக்கான். இன்னொரு தடவை அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. அப்பவும் புரியலனா நான் வேற ஆளை அனுப்புறேன். சரி, ட்ரை பண்றேன். சரிங்க சார். வச்சிரு. என்ன சார் பாக்குறீங்க? லோகு, நான் சொன்ன வேலையில உனக்கு என்ன புரிஞ்சுது? சீட்டிங் மேட்டர் பக்கா புரிஞ்சுது சார். ஓகே, அதிலே புரிய வைக்கிறேன். சொல்லுங்க சார். இப்போ இங்க இருக்கிற பில்டிங்கை நீ அபகரிக்கிற நோக்கத்தோட இங்க வந்து, சார் நான் தான் பிரவீன், இந்த பில்டிங் என்னோடதான்னு சொன்னா அதுக்கு பேரு சீட்டிங். ஓஹோ. அதே 4 பேருக்கு நல்லது நடக்கிறதுக்காக இந்த பில்டிங் என்னோடதுன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? என்ன? அதுதான் நிஜமான ஹீரோ மாதிரி நடிக்கிறது. அப்படியா? ஆமா. அப்படின்னா ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்கிறதுக்காக நான் நடிக்க போறேனா? ஆமா சார், இத முன்னாடியே சொல்லிருந்தா நான் அப்பவே ஓகே சொல்லிருப்பேன்ல. ஆ? ஓஹோ, அப்போ நான் முதல்ல சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேனோ அது ஒரு தடவை சொல்லு. நீங்க என்ன ஒரு வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு பொண்ணை காட்டுவீங்க, அவங்கள நான் லவ் பண்ணணும். கரெக்ட். லவ் பண்ற மாதிரி நடிக்கணும். அந்த பொண்ணு பொண்ணையே இழுத்துட்டு ஓடி போற ரேஞ்சுக்கு கொண்டு வரணும். ஓகேயா? சரியா? ஓகே சார். ஆனா ஒரு சின்ன டவுட். மறுபடியும் டவுட்டா? இது வேற சார். என்ன கேளு. அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சார் ரிலேஷன்ஷிப்? ஒரு சம்பந்தமும் இல்ல. அவ யாரோ நான் யாரோ. அப்புறம் எதுக்கு சார் இதெல்லாம்? அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். செய்றேன் செய்றேன். டெய்லி கரெக்டா இந்த டைம்க்கு ஃபோன் பண்ணிடுவாளா? ஆமா மேடம், 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகுமே தவிர கண்டிப்பா ஃபோன் வரும். பேசுறது உங்க பொண்ணு வாய்ஸ் மாதிரியே இருக்குமா? மாதிரியெல்லாம் இல்ல, என் பொண்ணு பேசுற வாய்ஸ் டிக்டோவா இருக்கும். ஸ்லாங், மாடுலேஷன் எல்லாமே எல்லாமே. நார்மலா இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. நீங்க ஏன் வேண்டான்னு சொல்றீங்கன்னு தெரியலையே. நான் என் பொண்ணுக்கு சம்பந்தம் பார்த்துக்கிற இடம் எதுன்னு தெரியுமா? தெரியாது. ஹைகோர்ட் நீதிபதி சடகோபன் வீட்டு சம்பந்தம். அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பிடிக்காது. ஒருவேளை அந்த சம்பந்தத்தை கெடுக்கிறதுக்கு யாராவது இந்த மாதிரி பண்றாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி செய்யறதா இருந்தா அவர் வீட்டுக்கு பொண்ணை பத்தி தப்பா எழுதி போட்டிருந்தாலே போதுமே. இப்படி அவளை துன்புறுத்தணும்? அவளை ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு போன்ல உங்ககிட்ட அவள மாதிரியே பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க சொல்றதோ யோசிக்க வேண்டிய விஷயம்தான். என் பேச்ச கேளுங்க, நம்ம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். கொஞ்சம் பொறுங்க மேடம். எப்படியும் பொண்ணு கிடைச்சிட்டா போன் வரதை வச்சு அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். டேப் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன இது வரைக்கும் போன் வரல? அதான் தெரியல. எனக்கு என்னவோ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு தான் தோணுது. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? ஒரு வாரமா உங்க பொண்ணு என்கிட்ட கோமால இருக்கா. உங்களுக்கு அந்த விஷயமே தெரியல. போன்ல தினமும் கான்டாக்ட்ல வந்ததுனால என்னால சந்தேகப்பட முடியல. அந்த மாதிரி அவங்க கஸ்டடியில அவ எத்தனை நாள் இருந்திருப்பாளோ யாருக்கு தெரியும்? நான் சொல்றது சரிதானே சார்? சரிதான் மேடம். அவ கண் முழிச்சாதான் இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரியும். அதையும் உறுதியா சொல்ல முடியாது. ஒருவேளை அவளுக்கு நினைவு வராமலே போயிடலாம். அப்படின்னா என்ன மேடம் பண்ணலாம்? நீங்க சொல்ற மாதிரி இது சின்ன விஷயம் இல்ல, சீரியஸா எடுத்துக்க வேண்டிய ஒரு பொண்ணோட விஷயம். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் மேடம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்? போன்ல டேப் பண்றத வச்சா? ஆமா மேடம். ஹைகோர்ட்லயோ மெரினா பீச்லயோ எங்கேயோ 100 பேருக்கு நடுவுல இருந்துகிட்டு உங்க பொண்ணு போனை ஆன் பண்ணி அவ பேசிட்டான்னு வைங்க, அவளை டேப் பண்ண முடியுமா சார்? வேற என்ன மேடம் பண்றது? எனக்கு பல சிக்கல் இருக்கு. என்னால போலீஸுக்கு போக முடியாது. உங்க பொண்ணு போன் நம்பர் தானே அது? ஆமா மேடம். உங்களோட இந்த போன் நம்பர் உங்க பொண்ணுக்கு தெரியுமா? தெரியும். அப்பா 2ன்னு சேவ் பண்ணிருப்பா. நீங்க இந்த நம்பரை டேப் பண்ண சொல்லிருக்கீங்க. அவ பிரில்லியண்டா அந்த நம்பர்ல வரா. இப்ப என்ன பண்ணறது? எடுக்காம விட்டுடுவா? விட்டா இந்த லைனுக்கு வருவாள்ல. வரலன்னா அப்படின்னா அட்டன் பண்ணி பேசிடுவா. நைஸா பேசி அவளை உங்களை பார்க்கறதுக்கு வர வைங்க.
இல்லனா நாளைக்கும் பேச வைங்க. அதுக்குள்ள இந்த போனையும் நம்ம டேப் பண்ணிடலாம். ஓகே. ம். ஹலோ சுஜா. அப்பா ஏன்பா ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரம்? சாப்பிட்டுட்டு இருந்தேம்மா, கை கழுவிட்டு வந்தேன். அப்படியா? ஆமா, நீ சாப்பிட்டியாம்மா? இல்லப்பா, இனிமேல் தான் கேண்டீன் போய் சாப்பிடணும். காலையில இருந்து உன் போனை ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. ஏமா? இன்னைக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ஆப்ரேஷன் அட்டென்ட் பண்ணணும்னு எங்க டீன் ஆர்டர் போட்டாருப்பா. அங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வேண்டியதா போச்சு. அது சரி. ஆமா, நீங்க ஏன் காலையில இருந்து விடாம ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து எனக்கு ஒரு கனவு வந்தது. என்ன கனவு? என்ன உடனே பார்க்கணும்னா? ஆமாமா. நீ எப்போ வர? இன்னும் 2 நாள்ல வரேன்ப்பா. சரிப்பா, டீன் கூப்பிடுறாங்க, நான் நாளைக்கு ஃபோன் பண்றேன். சரிம்மா, டேக் கேர், குட் நைட். ஓகேப்பா, பை, குட் நைட். ஐயோ, இவ இங்கதான் இருக்காளா? என்ன வேணும்? ஒண்ணு இல்ல, இதுதானே நம்பர் 5B. நம்பர் 5B, ஃபர்ஸ்ட் கிராஸ், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், வெங்கடேஷ் நகர். ஏன் பயப்படுறீங்க? இல்ல, பொண்ணு கூட இந்த வீட்ல இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த பொண்ணு நீங்க தெரிஞ்சதும் லைட்டா பயம், உடம்புலாம் நடுங்குது. ஆக்சுவலி ஒரு வயசு பையன் கூட ஒரே வீட்ல ஒண்ணா தங்குறத நினைச்சு நான் தான் பயப்படணும். நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். ஹலோ, நான் தான் பரிமளா. என் தம்பி அங்க வந்திருக்கானா? வந்திருக்காரு. உள்ள வர தயங்கிக்கிட்டு வாசல்ல நிக்கிறாரு, பயப்படுறாரு. அவங்கிட்ட கொஞ்சம் போனை கொடு. இருங்க. இந்தாங்க, உங்க அக்கா பேசுறாங்க. அக்காவா? ஆமா. ஹலோ, ஹலோ, ஹலோ. ஃபோன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ. டேய் லோகு, நான் சொல்றதுக்கு மட்டும் சொல்லு. எல்லாம் கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கேன், சொதப்பக்கூடாது. உள்ள போ. பரிமளா உங்க அக்கா, உன் பேர் ஜவஹர். பிஸ்னஸ் பற்றி யார் எது பேசினாலும் உனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிச்ச ஒரே டாபிக் சினிமா. அதை பற்றி மட்டும் பேசு. சொதப்புன பிச்சு போடுவேன். உள்ள போய் படு. போறியா? போறேன். பேசாமல் ரூம்குள்ளே போய் படு. எல்லாத்தையும் காலையில் பேசிக்கலாம். என்ன? என்னவா?
அவனால நடிக்க முடியாதான். ஏன்பா? அதெல்லாம் கேட்காதீங்க. என்னால முடியாதுன்னா விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க ப்ளீஸ்ங்க. விட்டுடுறோம். ஆனா விஷயம் என்னன்னு எங்ககிட்ட சொல்லணும்ல. அதெல்லாம் நான் பாண்டியன் கிட்ட சொல்லிக்கிறேன். நான் கிளம்புறேன். நேற்று நடிச்சதுக்கு மட்டும் காசு கொடு. இப்போ நான் கிளம்பணும். எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் சரிதான். இதோ பார் தம்பி, இப்ப நீ கிளம்புனீனா உனக்கு 3000 தான் தருவோம். எங்க வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு கிளம்புனீனா 3 லட்சம் தருவோம். எது வேணும்னு நீயே யோசிச்சுக்கோ. அந்த பொண்ணு ராத்திரி ஏதாவது உன்னை டார்ச்சர் பண்ணாளா? அதுக்கு முதல்ல அவகிட்ட நான் பேசினா தானே. பேசாமலே தூங்கிட்டியா? ஏங்க அன்னைக்கு முழுக்க நான் ஒரு பொட்டு கண்ணை கூட மூடலைங்க. ஏன் தூங்கல? எங்க கத்தியால குத்திரோட ஒரு பயம்தான். ஏன்னா நீங்க பெரியமா அடிக்கடி சொல்லுவாங்க, பகல் கனவு பழிக்குமா. அதுலயும் இது விடிகால வந்த கனவு பழிச்சிடுச்சுன்னா ஏன் தடை என்ன வருது? இதுதான் உன் பிரச்சனையா? ஆமாங்க. பயப்படாத, இது ஒன்ன சொல்றதுக்கு இல்ல, உன் பாதுகாப்புக்கு தான். உனக்கு துப்பாக்கி சுட தெரியுமா? தெரியாதுங்க. பரவாயில்ல, நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த கன்னை வச்சுக்கோ. உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா எங்களை கூப்பிடவே வேணாம். அவளை சுட்டு கொன்னுடு. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, கொன்னுடு. ஆனா சுட்டு கொல்றதுக்கு முன்னாடி அவளோட ஒரு நாள் நடவடிக்கை முழுசையும் நீ ரெக்கார்ட் பண்ணணும். அவளை பத்தி மொத்த தகவலையும் நீ தரட்டணும். அதுக்கப்புறம் நீ சுட்டுக்கலாம். உன் மேல எந்த கேஸும் வராம சார் பார்த்துப்பாரு. அதையும் மீறி உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா மேடம் உன்னை கோர்ட்ல நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியே கொண்டு வந்துருவாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க 2 பேரும் யாரு? நான் ஒரு லாயர் சார், அசிஸ்டன்ட் கமிஷனர். ஒரு நல்ல விஷயத்துக்காக அவன் முகமுடியை கிழிக்க போராடிட்டு இருக்கோம். அதுக்கு உன் ஹெல்ப் தேவைப்படுது தம்பி, செஞ்சா நல்லா இருக்கும். ஒரு 2 நாள் எங்க கூட கை கோர்த்து வேலை செஞ்சு பாரு. இந்த விஷயத்துல உனக்கே இன்ட்ரெஸ்ட் வரும். வேலை முடிஞ்சதும் அவ ஜெயிலுக்கு போயிடுவா. நீ 3 லட்சத்தை வாங்கிட்டு உன் வேலையை நீ பார்க்க போயிடலாம். அவ என்ன மனநோயாளியா? இல்ல இல்ல ஜெயில தப்பிச்சு வந்த குற்றவாளியா? இல்ல. பின்ன விஸ்வா, விஷயத்த இவன்கிட்ட ஓபன் பண்ணிட்டு ஒரு கிளாரிட்டி கொடுத்தோம்னா இவன் கண்டிப்பா கோஆபரேட் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க காலேஜ் பொண்ணுங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போறதா பேப்பர்ல எல்லாம் நிறைய நியூஸ் வந்தது. நீ கவனிச்சியா? தெரியலங்க, நான் பேப்பர்லாம் படிக்கிற பழக்கம் இல்லாதவன். அந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் டீம் கொடுத்த ஃபைனல் ரிப்போர்ட், பக்கத்து தேசத்துல இருந்து சில பொண்ணுங்க நம்ம ஊருக்கு படிக்க வர மாதிரி வந்து நம்ம பொண்ணுங்க கிட்ட பழகி இருக்காங்க. அவங்க திரும்பி போன கொஞ்ச நாள்ல இங்க இருக்கிற இந்த பொண்ணுங்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு தெரிய வந்திருக்கு. விசாரிச்ச வரைக்கும் சரியா இதுதான் பிரச்சனைன்னு தெரியாம டோட்டல் டிபார்ட்மெண்ட்டுமே குழம்பி நிக்குது. கடைசியா ஒரு காலேஜுக்கு வந்த அந்நிய தேசத்து பொண்ணு இந்த ஷர்மின்னு தெரிய வந்திருக்கு. அவளை கையும் களவுமா பிடிக்க போனா அவ தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக கூட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவளுக்கு பின்னாடி இருக்கிற டீமை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே க்ளூவும் அவ மட்டும்தான். சோ அவளை கண்காணிக்கிறதுன்னு முடிவாச்சு. வெளியில கண்காணிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. வீட்டுக்குள்ளேயே கண்காணிக்கணும். எந்த பொண்ணையும் அனுப்ப முடியல. சோ ஒரு நடிகனை, அதுலயும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு நடிகனை செலக்ட் பண்ணணும்னு தீர்மானிச்சோம். ஒன்ன செலக்ட் பண்ணோம். அவ வீட்டுக்குள்ளேயே அவளை மடக்கிறதுக்காக அந்த வீட்டை நான் வாங்கின மாதிரி சொல்ல வச்சேன். லாஜிக்கலா உன்னை என் தம்பி மாதிரி அனுப்பி வச்சிருக்கேன். இப்ப நீ போயிட்டா நாங்க திரும்பவும் முதல்ல இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அவ தப்பிச்சிருவா.
அதுக்கு பின்னால இருக்க தப்பு என்னன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியாமலே போயிடும். ஏதாவது புரிஞ்சுதா? மொத்தமாவே புரிஞ்சுச்சு மேடம். இந்த வேலையை நான் முடிச்சு கொடுக்குறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச் லோகு. இட்ஸ் ஓகே சார், பை. மிஸ்டர் லோகு சார், ஒரு நிமிஷம். இந்த கன்னை வச்சுக்கோங்க. வேண்டாம் சார், அவ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வரேன் சார், வரேன். இவன் தான் ரைட் பர்சன் இல்ல? ஆமா மேடம். ஒருவேளை அந்த ஷர்மி தப்பு டிப்புன்னு ஏதாவது செஞ்சு இவனை கொலை பண்ணிட்டான்னு வைங்க, இவனுக்காக பிரச்சனை பண்றது கூட யாருமே இல்லை. இவன் ஒரு அனாதை பையன். அந்த பாண்டியனை பணத்தை கட்டி சரி பண்ணிட்டா போதும். ஹலோ மேடம், நான் ராமதுரை பேசுறேன். சார் சொல்லுங்க. உங்களை நான் அர்ஜென்ட்டா மீட் பண்ணமே. என்ன விஷ்வா, ரிப்போர்ட் என்ன சொல்லுது? தலையில பட்ட அடியால அதிர்ச்சியாகி பிரெயின் ஸ்ட்ரக் ஆயிருக்கு. டாக்டர், பிரெயின்ல பிளட் கிளாட் ஏதாவது இருந்துச்சா? இல்ல, எங்கேயும் அந்த மாதிரி பிரச்சனை இல்ல. யாராவது தலையில அடிச்ச மாதிரி காயம் ஏதாவது இருந்ததா டாக்டர்? அதெல்லாம் எதுவும் நடக்கல. கீழே விழுந்ததுனால ஏற்பட்ட காயம்தான். சோ யாரும் தலையில அடிச்செல்லாம் காயப்படுத்தல. இல்ல, அதனாலதான் அவளுக்கு அப்பப்ப நினைவு திரும்புது. தனக்கு தோணுதெல்லாம் சொல்றா. அப்புறம் ஏன் அவ மறுபடியும் கோமா ஸ்டேஜுக்கு போறா? அது எனக்கும் சரியா புரியாத கால்குலேஷனா தான் இருக்கு. எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. என்ன? அவளுக்கு ஏதாவது மெடிசன் ஓவர் டோஸ் கொடுத்து அதனால மைண்ட் பிளாக் ஆயிடுச்சான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? என் பொண்ணுக்கு மெடிசன் கொடுத்துருக்கலான்னு டவுட் பண்றீங்களா? ஆமா சார், அவ தொப்புல சுத்தி 2-3 ஊசி போட்ட அடையாளம் இருக்கு. தொப்புல சுத்தி ஊசி போட்டிருக்காங்களா? ஆமா. வாங்க டாக்டர், நம்ம போய் அந்த அடையாளத்தை பார்த்துட்டு வருவோம். வாங்க. என்ன சார், உங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் மாற்ற நெருடலா இருக்கா? ஆமா சார், அதான் யோசிக்கிறேன். ஏன் நெருடலா இருக்கு? விஷ்வா, அதுதான் எனக்கும் நெருடலா இருக்கு. என்ன நெருடல்? தொப்புல சுத்தி 4 டைரக்ஷன்ல அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அப்படின்னா அவங்க என் மக கிட்ட ஏதோ மருத்துவ பரிசோதனை பண்ணிருக்காங்க. எனக்கும் அந்த டவுட் வந்ததுனாலதான் போலீஸ் கிட்ட இந்த கேஸ கொண்டு போலான்னு சொன்னேன். என்னால அபிஷியலா இந்த கேஸ போலீஸ் கிட்ட கொடுக்க முடியாது. விஷயம் தெரியற வரைக்கும் தான் எனக்கு கன்ஃபியூஷனே இருந்தது. இப்போ மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இது நடந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இனி நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ லாயர் மேடம். தேங்க்யூ விஸ்வா சார். இனி என் மகளுக்கு நானே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி டாக்டர். என் மகளை நான் கூட்டிட்டு போறேன். ராமதுரை சார், கொஞ்சம் உட்காருங்க. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? நான் சொல்றத கேளுங்க, முதல்ல உட்காருங்க. இல்ல மேடம், நான் பாத்துக்கிறேன்.
ப்ளீஸ் உட்காருங்க சார். உட்காருங்க. சொல்லுங்க மேடம். சார், நாம 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்கன்றதுனால தான் நீங்க உங்க பிரச்சனைய பத்தி பேசுறதுக்காக உடனே வான்னு நீங்க சொன்னதும் நான் வந்துட்டேன். நான் மட்டும் வந்திருந்து இந்த பிரச்சனை நடந்திருந்தா நீங்க சொன்ன மாதிரி நான் போயிருப்பேன். ஆனா இப்ப அப்படி போக முடியாது. ஏன்? உங்க விஷயத்துல போலீஸ் இன்வால்வ் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நாங்க 2 பேரும் வேற ஒரு பிரச்சனைய பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க ஃபோன் கால் வந்ததுனால 2 பேரும் ஒண்ணா கிளம்பி வந்துட்டோம். சார், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். நானும் இப்ப வெறும் அட்வொகேட் இல்ல, சமூகத்துல நடக்கிற அக்கிரமங்களை தட்டி கேக்குற ஒரு அதாலத் சமாஜத்தோட செக்ரட்டரியும் கூட. அதனால அப்படி விட்டேத்தியா இந்த கேஸ அம்போன்னு விட்டுட்டு போற நிலைமையில நாங்க 2 பேருமே இல்ல. நாங்க உங்களுக்கு ஹெல்ப்பா தான் இருப்போமே தவிர பிரச்சனையா இருக்க மாட்டோம். அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு தெரியல. ஏன் போலீஸ் இன்டர்ஃபியர் ஆக வேணாம்னு சொல்றீங்க? அவரோட டாக்டரை நீதிபதி வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரு. அதுக்கு அங்க அசிங்கமாயிடும்னு ஃபீல் பண்றாரு. ஒரு அசிங்கமும் இல்ல. நீதிபதி பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிருந்தா என்ன பண்ணுவாருன்னு நாம கேட்கலாமா? ப்ளீஸ், உங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிடுறேன். என் விஷயத்துல யாருமே தலையிட வேண்டாம். ராமதுரை சார், இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் ஆகணும். என்ன விட்டு கொடுக்கணும்? போலீஸ் இந்த கேஸ் அண்டர்டேக் பண்ணோம். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க. சார், எனக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க இஷ்டம் இல்லை. டாக்டர், நான் ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்றேன். என் பொண்ணை அதில் ஏற்றி அனுப்புங்க. சாரி சார், நான் உங்க பொண்ணை போலீஸ்ல தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். டாக்டர்? ஆமா சார், தப்பா எடுத்துக்காதீங்க. ராமதுரை சார், இந்த கேஸ அபிஷியலா இல்லாம அன்அபிஷியலா நான் ஹேண்டில் பண்ண சொல்றேன். கோஆபரேட் பண்ணுவீங்களா? மாட்டேன். எனக்கு போலீஸ் ஹலோ வேண்டாம். மிஸ்டர், கடத்தப்பட்ட பொண்ணு கிடைச்சிட்டனால நீங்க இவ்வளவு பில்டப் கொடுத்து டிராமா பண்றீங்களா? நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன். அவ்வளவுதான். என்ன விஷ்வா? இப்ப என்ன பண்ணலாம்? கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ஏதாவது ஸ்பெஷல் பெர்மிஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, போலாம். டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். ம். அப்படி போல்டா இருக்கிறது தான் நல்லது. இட்ஸ் ஓகே. நாங்கள் இப்போ வந்துடுறோம். அதுக்குள்ளே அவர் வந்து ஏதாவது கலாட்டா பண்ணாருன்னா எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா. பார்த்து கதவை சாத்திக்கோங்க. மேக்ஸிமம் யாருன்னு கேட்டுட்டு கதவை தருங்க. ஓகே. ஓகே டாக்டர், நம்ம வாங்க போலாம். மேடம். சுஜா, போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ஆனா எல்லாமே உல்டாவாயிடுச்சு. என்ன, போலீஸ் வரக்கூடாதுன்னு நினைச்சோம், வந்துடுச்சு இல்லையா? ஆமா, இப்ப என்ன பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா கிட்ட விசாரிக்கட்டும், உண்மையை வெளியே கொண்டு வரட்டும். உனக்கு வருத்தமா இல்லையா? எதுக்கு வருத்தம்? அப்பாவை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு டிராமா பண்றமேன்னு. சுத்தமா வருத்தம் இல்லை, சந்தோஷப்படுறேன். ஏன்? எங்க அப்பா ஏதோ ஒரு தப்பான கும்பல்ல சேர்ந்திருக்காரு. அவர் அவங்க கிட்ட இருந்து வெளியே கொண்டு வரணும்னா அவர் பாதிக்கப்படணும். அவர் பாதிக்கப்பட்டா அந்த கும்பலை காட்டி கொடுப்பாரா? தெரியல. ட்ரை. கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா? ம். எஸ், கம் இன்.
ஹாய். ஹாய். என்னது இது? காஃபி. யார் போட்டது? நான் தான். காஃபிலாம் கூட போடுவீங்களா? அது என்னங்க அப்படி கேட்டீங்க? என்ன பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? ஏங்க சுடுத்தன்ல இருந்து சுண்டக்கஞ்சி வரைக்கும் சும்மா சூப்பரா சமைப்பேன் தெரியுமா? சுண்டக்கஞ்சினா? சுண்டக்கஞ்சி குடிச்சது இல்லையா? இல்லையே. அது எப்படி இருக்கும்? சொல்றேன், முதல்ல இதை குடிங்க. தேங்க் யூ. எப்படி இருக்கு? நல்லதா இருக்கு. ஆமா, நீங்க காஃபி போடுவீங்களா? போடுவேன். ஆனா என்னாலயே குடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படியா? அப்ப ஒரு நாள் போட்டு கொடுங்க, குடிச்சு பாப்போம். எதுக்கு ரிஸ்க்? ஒரு ஜெயிச்ச படத்தை பார்த்து ஏன் ஜெயிச்சதுன்னு பேசுறதை விட ஒரு தோத்த படத்தை பார்த்து அந்த படம் ஏன் தோத்துச்சுன்னு அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுல நம்மளுக்கு ஒரு ஹாபி. ஓஹோ, சரி அதை விடுங்க. சுண்டக்கஞ்சி விஷயத்த சொல்லுங்க. சுண்டக்கஞ்சி செய்யறது எப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்ட பின்னாடி என்ன ஆகுன்றத பத்தி கொஞ்சம் பேசிக்கலாமா? முன்னாடி எல்லாம் பெசன்ட் நகர் பீச் பக்கத்துல அது கிடைக்கும். சொம்புல அப்படியே பழைய கஞ்சி நீராகார மாதிரி இருக்கும். வாங்கி குடிச்சா அரை மணி நேரத்துல சும்மா ஜும்முன்னு பறக்கும் பாருங்க மனசு அப்படியே வானத்துல. நிஜமாவா? அட ஆமாங்க. போதை மருந்து கிடையாது, கஞ்சா கிடையாது, சாராயம் கிடையாது, கலப்படம் கிடையாது. ஒரிஜினல் சுண்டக்கஞ்சி. சும்மா ஒரு சொம்பு உள்ள விட்டா போதும், அப்படியே உலகத்தை சும்மா கிருகிரு 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 சுத்துறா மாதிரி இருக்கா பாத்துக்கோங்க. நீங்க எப்ப ரெடின்னு சொல்லுங்க, நான் கூட்டு போறேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? உங்க அக்கா உங்களை சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொன்னாங்க, அது உண்மையா? ஆமா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். ஏன் என்ன பார்த்தா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி தெரியலையா? சத்தியமா தெரியல. பக்கா லோக்கல் ஆள் மாதிரியே இருக்கீங்க. டேஸ்ட் கிளாஸா இருந்தாலும் மாசுக்கு ஏத்த மாதிரி இருந்தாதான் ஸ்டார் ஹீரோவா இருக்க முடியுங்க. உங்களுக்கு சினிமா ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? பேச்சு மூச்சு எல்லாமே சினிமாவா இருக்கு. ஆமா, உங்களுக்கு சினிமா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹீரோயின் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எப்படி முடியும்? ஏங்க நிஜமா சொல்றீங்க? அட ஆமாங்க. அப்புறம் எங்க ட்ரை பண்ணல? சரியான கான்டாக்ட் கிடைக்கல. இன்னொரு பக்கம் பயம். ஏங்க நீங்க வேறங்க, என்கிட்ட சொல்லிட்டீங்கல, உங்களை ஹீரோயின் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்க. பாருங்க பாருங்க. யாருக்கு ஃபோன் பண்றீங்க? சொல்றேன் இருங்க. ஹலோ அண்ணே. என்னடா ஒழுங்கா நடிக்கிறியா? ஆமாண்ணே, அங்கதான் இருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப்ண்ணே. என்ன ஹெல்ப்? இங்க நம்ம ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, பேரு ஷர்மி, வயசு 18, அப்படியே அப்சரஸ் மாதிரி இருக்கும்ண்ணே. அதை எப்படியாவது ஹீரோயின் ஆக்கிடணும்ண்ணே. அப்படியா? ஆக்கிடுவோம். வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பு. ஓகேண்ணே. ஒரு நிமிஷண்ணே. அண்ணே அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்கண்ணே. சரி கொடு. கொடுக்குறேண்ணே, கொடுங்க. இவரு பழவேற்காடு பாண்டியன் பெரிய பிஆர்ஓ. ஐஸ்வர்யா ராய்ல இருந்து அசின் வரைக்கும் எல்லாருக்கும் சான்ஸ் வாங்கி கொடுத்தவர் இவர்தான். உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்றேங்க. சரி கொடுங்க. ஒரு நிமிஷம். என்ன? உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியாதே. தமிழை தவிர வேற எந்த பாஷை தமிழ்ல கலந்து பேசினாதான் தமிழ்ல பெரிய ஹீரோயினா ஆக முடியும். மலையாளம் தெரியும். ஐயோ, கடவுள் தேசத்துக்குள் வந்து நான் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்தாங்க என்ன மலையாளத்தை கலந்து பேசுங்க. பேசுங்க பேசுங்க. ഹലോ സർ, നമസ്കാരം. ഞാൻ ഷർമിയാണ്. ഓ മലയാളമാ? ஆமா சார். அப்பா தமிழ், அம்மா மலையாளி. வாட்ஸ்அப்ல உன் போட்டோஸ் கொஞ்சம் அனுப்புமா. சாயந்தரம் பூமிநாதன் சார் படத்துக்கு போட்டோஸ் அனுப்புறேன். அதுல உன் போட்டோஸையும் சேர்த்து வச்சு அனுப்புறேன். ஓகேனா வர 18ஆம் தேதியில இருந்து ஷூட்டிங். சரியா? Thank you sir. Thank you very much. அவங்கிட்ட கொஞ்சம் போனை கொடுமா. ஓகே சார், கொடுக்குறேன் சார். இந்தாங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. போட்டோஸ் அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். ஓகேண்ணே. சரிங்கண்ணே. ஓகேவா? ஓகேண்ணே. பைண்ணே. நீங்க ஹீரோயின் ஆயிட்டீங்க. நாதாரி இது அங்க நடிக்கிறதுக்கு அனுப்புனா அவகிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்கு. போற போக்குல நம்மளே காலி பண்ணிடும் போல இருக்க. என்ன பாண்டி? ஹலோ சார், அந்த தடுதலே அந்த பொண்ணு மயக்கிட்ட போல இருக்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அவளை ஹீரோயின் ஆக்கிறதுக்கு என்கிட்டயே சான்ஸ் கேட்குறான் சார். போற போக்குல நம்ம எல்லாரோட நம்பரையும் கொடுத்துருவோம் போல இருக்கு. ஆரம்பத்திலே கண்டிச்சு வைங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார்.
நாள் இப்படிதாங்க ஷூட்டிங் ஸ்பாட் வர சொன்னாரு. நானும் அப்படியே போனேன். அப்புறம் டேரக்டர் அங்க பார்த்துட்டு நீங்க தான் நடிச்சாகணும். அப்படியே ஐயோ என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஐயோ பயங்கர காமெடியா இருக்கு. ஒரு நிமிஷங்க, இதோ வந்துடுறேன். சொல்லுங்க சார். லோகு, என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ணோட வேற போட்ஸை கலெக்ட் பண்ணுறேங்க சார். அவளுக்காக சினிமா சான்ஸ் கேட்டியாமே? அதை பற்றி பேச போனதுனால தான் அவளோட நேட்டிவ் தெரிஞ்சது. அவ நேட்டிவ் எங்க? கேரளா. கேரளால எங்க? இன்னும் நான் அதை விசாரிக்கல. அதை விசாரிச்சுட்டு நானும் உங்களை அனுப்பி வரேன். ஓகே, பை. இல்ல இல்ல டாக்டர். ரிஜிஸ்டர் நம்பர் 313-7313. இது யாரோடதுன்னு கமிஷனர் கன்ஃபார்ம் பண்ணிக்க சொன்னதா என் ஃப்ரெண்டு ஏசிபி கேட்டாரு. நான் என் ஃப்ரெண்டு கிட்டயே விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. என்னாச்சு மேடம்? இவங்க ஒரிஜினல் டாக்டர் தான். ஷீ இஸ் ஆல்சோ ஒரிஜினல் ஸ்டூடெண்ட். ரெண்டு பேரும் ஒரிஜினலா இருக்கும்போது எதுக்கு இந்த கடத்தல் டிராமா? அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? ராமதுரைக்கா? ஆ. வந்துட்டு இருக்காரு. என்னன்னு சொல்லிருக்கீங்க? இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க என்கிட்ட பேச வரலன்னா பொய் கேஸ் போட்டு கேஸை வேற மாதிரி ஆக்கிடுவேன்னு மிரட்டியிருக்கேன். வரேன்னு இருக்காரா? 1/2 மணி நேரத்துல வரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பையன் லோகு விஷயம் என்னாச்சு? நான் இப்ப திரும்ப ஃபோன் பண்ணேன், நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவன் அந்த பொண்ணுகிட்ட சேஃபா தகவலை கரப்பானா? அவன் பெரிய கில்லாடி. ஹி இஸ் சேஃப். ஓகே டாக்டர், நீங்களாவது சொல்லுங்க, எதுக்கு இந்த கடத்தல் நாடகம்? அவங்க முதல்லயே இதெல்லாம் வேண்டாம் தான் சொன்னாங்க. நான் தான் எனக்காக இதை செய்ய சொன்னேன். ஓகே, அவங்க சொன்னாங்க. as a டாக்டரா நீங்க எப்படி இதை செய்யலாம்? அவளுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கடமைப்பட்டிருக்கிறதுனா என்ன? எங்க வீட்டுக்காரருக்கும் இவளுக்கும் ஒரே பிளட் குரூப். அவருக்கு 2 மேஜர் ஆபரேஷன் நடந்தது. அந்த நேரத்துல இவ ரத்தம் கொடுத்து காப்பாத்தலைன்னா அவர் பொழைச்சே இருக்க மாட்டாரு. அதுக்காக இவளுக்கு நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க. ஆமா, அவ கேட்ட உதவியும் நல்ல நோக்கத்துல இருந்ததுனால நானும் உதவி பண்ண ஒத்துக்கிட்டேன். நீங்க இப்படி விசாரிக்கிற அளவுக்கு நாங்க எந்த தப்புமே பண்ணல சார். நீங்க பண்ணது எதுவுமே உங்களுக்கு தப்பா படலையா? இல்ல சார். உங்களுக்கு டாக்டர்? சமூகத்துல ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிறேன்னா எனக்கு உதவி செஞ்ச ஒரு பொண்ணுக்கு கைமாறாதான் இந்த விஷயத்த நான் பார்த்தனே தவிர இதுல குற்றமா நான் எதையுமே ஃபீல் பண்ணல மேடம். ஒரு வயசான அப்பா கிட்ட பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்றது குற்றம் இல்லையா? அந்த பொண்ணு அவர் கண்ணெதிரியே காமிச்சு இப்படி நடந்துடுச்சு, போலீஸ்க்கு போய் நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு மோட்டிவேட் பண்றதா எங்க நோக்கமே தவிர அவரை காயப்படுத்துறது இல்ல. உங்க அப்பாவுக்கும் உனக்கு என்ன ப்ராப்ளம்? எங்க அப்பா நல்ல ஸ்காலர், கெமிஸ்ட்ரியில கோல்டு மெடலிஸ்ட். கெமிக்கல் சயின்டிஸ்டான அவரு வேர்ல்டு வைடா பல சொல்யூஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட அவருக்கு நம்ம நாட்டில் சில அவமானங்கள் நடந்துச்சு. என்ன அவமானங்கள்? அரசியல் தலையீட்டால பல அறிவியல் கூட்டத்தில் அவர் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அது தெரியாம நடந்த விஷயமா கூட இருக்கலாம், ஆனா அதுல அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாரு. அதுக்கும் உங்களை கிட்னாப் பண்ணதா ஆடின டிராமாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இருக்கு மேடம். என்னது அது? எங்க அப்பா போன மாசம் ஏதோ வெளிநாட்டு கும்பலோட பேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை நான் கேட்டேன். ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அந்த விஷயத்தை என்கிட்ட வந்து சொன்னா நேரா போலீஸ்ல இந்த விஷயத்த சொல்லிடலான்னு நான் சொன்னேன். எனக்கு எங்க அப்பாவை பத்தி நல்லாவே தெரியும். அவர் அதையும் இந்த நாடு தனக்கு ஏற்படுத்துற அவமானமா தான் நினைப்பாரு. அதனால அந்த வெளிநாட்டு கும்பல் பேரம் படியாதனால தனக்கு ஏதோ துரோகம் பண்றதா நினைக்கட்டும்னு போலீஸ்ல அவரா போய் சொல்லட்டும்னு இப்படி ஒரு டிராமா ஆடுறேன்னு சொன்னா. இதுல கண்டிப்பா போலீஸ் என்ட்ரி ஆகாது. அப்பாவா தான் போய் போலீஸை கூப்பிடுவாருன்னு நினைச்சோம். எதிர்பாராத விதமா நீங்க வந்து நின்னதும் நாங்க 2 பேருமே குழம்பி போயிட்டோம்.
ஃபோன்ல பேசினா அந்த பொண்ணு யாரு? அது ஏன் பொண்ணு. நான் சொன்னதுனால பேசினா. அவங்க என்ன பண்றாங்க? காலேஜ்ல படிக்கிறா. அவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தெரியுமா? தெரியாது. பின்ன ஏன் சுஜா மாதிரி பேசணும்னு உங்க பொண்ணு கேட்கலையா? அவளுக்கு சினிமா, நாடகம், கலைன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். மிமிக்ரியும் பண்ணுவா. ஒரு நாள் ராமதுரை சார்கிட்ட அவங்க பொண்ணு சுஜா மாதிரி பேசி காட்டி அவரை நம்ப வைன்னு சொன்னேன். பேசினா. ஓஹோ, அப்ப டெய்லி அவர்கிட்ட ஃபோன்ல பேசினது? நான் தான் பேசினேன். நேத்து அவரோட மொபைல்ல டேப் பண்ணிருக்கேன்னு சொன்னதுனால இன்னொரு நம்பருக்கு இவங்க டாக்டரை பேச வச்சிருக்கீங்க. ஆமா. ராமதுரை சார் தான் லைன்ல வராரு. எடுத்து என்ன விஷயம்னு கேளுங்க. எப்ப வருவாருன்னு கேளுங்க. ஒரு நிமிஷம் சார். என்ன சொல்லுங்க. எனக்கு இப்பதான் நினைவு திரும்பின மாதிரி நானும் டாக்டரும் டிராமா பண்ணிக்கிறோம். அவரோட எதிரிகளால தான் எனக்கு ஆபத்து வந்திருக்குன்னு அவரை நம்ப வச்சு போலீஸ் கூட அவரை கோஆப்ரேட் பண்ண வச்சிருங்க சார். ம், அவர் பண்ண போற தப்புல இருந்து அவரை காப்பாத்தி கொடுங்க சார். ம். என்ன மேடம்? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத கிரைம்ன்றதுனால இவங்களை விட்டுறலாம். அவரை கெட்டியா பிடிச்சுக்கலாம். நான் வேற ஒரு ஐடியா சொல்றேன். இப்ப கால் அட்டென்ட் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ ஏசிபி சார். சொல்லுங்க சார். அங்க டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. டாக்டர் கிட்ட போனை கொடுக்க சொல்றாரு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணி அவங்க கிட்ட கொடுங்க. ஹலோ. என்ன டாக்டர், என் பொண்ணை வச்சுக்கிட்டு எங்கிட்டயே ப்ளே பண்ணிட்டீங்கல்ல? இப்போ ஓம் பொண்ணு எங்கிட்ட இருக்கா. போலீஸ் வேண்டாம், கேஸ் வேண்டாம். நீ என் பொண்ணை தூக்கிட்டு வரணும். ஓம் பொண்ணை கூட்டிட்டு போலாம். இந்தா உன் பொண்ணு கிட்ட பேசு. அம்மா அம்மா வந்து என்ன காப்பாத்துங்கம்மா. ஐயோ கண்ணு. அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சார் ப்ளீஸ் சார் அவளை விட்டுருங்க. அவளை விட்டுருங்க. அம்மா அம்மா வாமா சீக்கிரம் வாமா. சார் அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அம்மா காப்பாத்துமா. அம்மா 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 பயப்படாத. அம்மா ஹலோ. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் விஸ்வா. அந்த ஆள் ராமதுரை ராத்திரி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணானா? இல்ல மேடம், ராத்திரியெல்லாம் அந்த டாக்டர் மேடமை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு மேடம். ஆமால, பாவம். புருஷன் உயிரை காப்பாத்தின பொண்ணுக்கு உதவி செய்ய போய் மாட்டிக்கிட்ட டென்ஷன் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும்ல. ஆமா மேடம், நான் அவங்க கிட்ட உங்க பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லியிருக்கேன். எப்படியாவது அந்த பொண்ணை மீட்டு கொடுத்துடணும் விஸ்வா. கண்டிப்பா மேடம். அந்த ராமதுரை இப்படி அவங்க பொண்ணை கிட்னாப் பண்ணி வச்சிருப்பான்னு நாம எதிர்பார்க்கவே இல்ல. இது ரொம்ப பெரிய ஷாக். மேடம், அதை விட இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் தெரிய வந்திருக்கு. என்னது? நான் அந்த டாக்டர் கிட்ட உங்க பொண்ணு எங்க படிக்கிறான்னு அட்ரஸை கேட்டு வாங்கிட்டு அங்க வந்தேன். அந்த பொண்ணு யாரு தெரியுமா மேடம்? யாரு? நாம இப்ப எடுத்துக்கிட்டு இருக்க காலேஜ் பொண்ணுங்க தற்கொலை கேஸ்ல வெளிநாட்டு பொண்ணுன்னு சந்தேகப்படுறோமே, அந்த ஷர்மி தான். ஷர்மிதா உங்க பொண்ணா? ஆமா மேடம், நான் இங்க வந்த உடனே இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஷர்மி தான் அவங்க பொண்ணு. அப்படின்னா அந்த அம்மா கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. உள்ளூர்லயே வேற வீடு எடுத்து தான் பொண்ணை எதுக்காக தங்க வைக்கணும்? அவ காலேஜ் பக்கத்திலே இருக்கணும்னு இங்க வீடு எடுத்து தங்கி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு என்கிட்ட அவ அப்பா அம்மால ஊர்ல இருக்கிறதா சொன்னாலே. அந்த பொண்ணை பத்தி நாம காலேஜ் விசாரிச்சப்ப கூட அவ நம்ம ஊர் பொண்ணு கிடையாதுன்னு தானே நமக்கு தகவல் கிடைச்சது. ஆமா, அதனால தானே நாம அந்த லோகுவ ஷர்மிய பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்காக அனுப்பி வச்சோம். ஆமால, இப்ப இந்த டாக்டர் ஷர்மிய தன்னோட பொண்ணுன்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆஹா, சம்திங் ராங். எங்கயோ இந்தோனேஷியா பார்டர்ல வளர்ந்த பொண்ண எதுக்கு தாமகன்னு சொல்லி டிராமா ஆடணும்? அதுதான் ஏன் டவுட்டும். பேசாம போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிச்சலாமா மேடம்? ஆஹா, வேண்டாம் வேண்டாம். ஏன் மேடம்? அவங்க பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க. ஏதாவது ஆதாரம் பக்காவா கிடைக்காம அவசரப்பட வேண்டாம் விஸ்வா. மேடம், அதெல்லாம் நான் ஏதாவது பழைய கேஸ்ல கனெக்ட் பண்ணி விசாரிச்சுக்கிறேன். வேண்டாம் விஸ்வா, ப்ளீஸ். ஏன் மேடம்? நாம இப்ப இறங்கி இருக்கிற கேஸ்ல நமக்கு ஷர்மி வேணும்.
அந்த பொண்ண இப்ப ராமதுரை கடத்தி இருக்காரு. அவர் திரும்பவும் ஃபோன் பண்ணா அவர்கிட்ட பேச இந்த டாக்டர் அம்மா நமக்கு வேணும். ஆமா, அது மட்டும் இல்ல, ராமதுரை கிட்ட இருக்கிற ரகசியம் என்னங்கிறது கூட நமக்கு தெரிஞ்சாகணும். சோ ப்ளீஸ் வெயிட். புரியுதா? புரியுது மேடம். சரி, லோகி எங்க? அவனையும் காணோம். மோஸ்ட்லி அவனே ராமதுரை தான் கடத்தியிருக்கணும். இப்போ அந்த டாக்டர் அம்மா என்ன சொல்றாங்க? அவங்கள அந்த ஷர்மி வீட்டுக்கு தான் கிளம்பி வர சொல்லியிருக்கேன். வந்தா அங்கேயே உட்கார வைங்க, நானும் வந்துடுறேன், நேரடியா பேசிக்கலாம். ஓகே மேடம். சுஜாவால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அந்த பொண்ணு பாவம், அவளால எந்த பிரச்சனையும் இல்ல, பத்திரமா இருக்கா. ஓகே ஓகே மேடம், சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன், பை. மேடம். ஓ, நீயே போட்டுட்டியா? ஆமா மேடம். தேங்க்யூ. ம். ஆமா, இந்த பொண்ணு டாக்டர் அம்மாவோட பொண்ணா? அப்படிதான் அறிமுகப்படுத்தினாங்க மேடம். எங்க வச்சு அறிமுகப்படுத்தினாங்க? இங்க அவ காலேஜ்க்கு பக்கத்துல ஒரு வீட்ல மேடம். ம், அவங்க சொந்த வீட்ல நீ இவளை பாத்திருக்கியா? இல்ல மேடம். அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆபரேஷன் நடக்கும்போது நீ அவரை பாத்திருக்கியா? இல்ல மேடம். அவர் போட்டோவை காமிச்சு இவர் தான் என் ஹஸ்பண்ட்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளவுதான் மேடம் தெரியும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். சுஜா, அப்பா, அந்த டவல் துணியெல்லாம் அங்கேயே தான் இருக்கு. நான் அலசி போட்டுறேன்ப்பா. குட். ம். வாங்க மேடம், அப்படி உட்காந்து பேசலாம். சரிங்க சார், வாங்க. ஓகே. நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். நீங்க திடீர்னு ஃபோன் போட்டு உங்க பொண்ணோட என்ன தனியா வந்து மீட் பண்ணணும்னு சொன்னதும் முதல்ல நான் யோசிச்சேன். எப்போ நீங்க என்ன தனியா வந்து சந்திச்சீங்கன்னா டாக்டருக்கும் ஏசிபி விஷ்வாக்கும் இருக்கிற லிங்க பத்தி இன்ஃபர்மேஷன் தரேன்னு சொன்னீங்களோ அப்பவே ஒரு வாட்டி உங்களை மீட் பண்ணணும்னு தோணுச்சு. அப்படியே வந்தா கூட என் பொண்ணை பகடக்காயா வச்சுதான் மீட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். எங்க அப்பாவால எந்த கெடுதலும் நடக்காது, அதுக்கு நான் முழு பொறுப்புன்னு உங்க பொண்ணே சொன்னதுனாலதான் அவளையும் நான் கூட்டிட்டு வந்தேன். இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நான் கிரியேட் பண்ணினதே உங்களை மாதிரி ஒரு வெல்விஷர் மூலியமா என் பிரச்சனையை ஷேர் பண்ணி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் தான். என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. அதுக்காக தான் அந்த பொண்ணையும் பையனையும் கிட்னாப் பண்ணேன். அது இருக்கட்டும், டாக்டருக்கும் ஏசிபி விஷ்வாக்கும் என்ன லிங்க் இருக்கு அது சொல்லுங்க. இவங்க 2 பேருமே 6 மாசத்துக்கு முன்னாடி என் ப்ராடக்ட்டுக்காக என்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. டாக்டருக்கும் விஷ்வாக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே பழக்கம் இல்ல. உங்களை சந்திக்க நான் வரும்போது கூட்டிட்டு வந்தேன்ல, அப்பதான் முதல் தடவையா பாத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா இல்ல, முதல்லயே பழக்கம் இருக்கு. எப்படி உறுதியா சொல்றீங்க? நாமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் தடுமாறிக்கிட்டு இருந்தேன்ல. ஆமா. அது ஏன்னா ஏசிபி விஷ்வா வாய்ஸையும் டாக்டர் வாய்ஸையும் நான் ஏற்கனவே போன்ல கேட்டிருக்கேன். அந்த கன்ஃபியூஷன்ல தான். அப்படியா? ஆமா. அதனால தான் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி டாக்டரோட மொபைல் நம்பர், வீட்டு டெலிஃபோன் நம்பர், இதோட கால் லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். இந்தாங்க மேடம் கால் லிஸ்ட். இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஏசிபியோட ஃபோன் நம்பர். ஸோ இந்த 6 மாசத்துல அதுவும் போன 1 மாசம் மட்டும் டாக்டரோட லேண்ட்லைனுக்கு ஏசிபி 7 தடவை பேசியிருக்காரு. ஒரு தடவை வேணா தெரியாம நடந்திருக்கோம், 7 வாட்டினா தெரிஞ்சவங்களா தானே இருக்கும். என்னாச்சு மேடம்? எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட டீடைலா பேசுறேன். அப்படின்னா சுஜா,
உங்ககிட்டயே இருக்கட்டும். நான் வந்து பேசுறேன். இந்தாங்க. மிஸ்டர் ராமதுரை, எஸ் மேடம். 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க ப்ராடக்ட் பத்தி இவங்க பேரம் பேசினாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அந்த ப்ராடக்ட் என்ன? ஐபிஐ சம்பந்தப்பட்ட சிரம். ஐபிஐனா? இன்ட்ராவெனஸ் பார்பிட்ரேட்ஸ் ஃபார் இன்ட்ராகேஷன். அது சம்பந்தப்பட்ட சிரம். சரி, நான் வந்து மீட் பண்றேன். நீங்க இங்க தானே இருப்பீங்க? கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. ஏன் மேடம்? இல்ல, சுஜாவும் அந்த பசங்களும் சேஃபா இருப்பாங்களானதான். இந்த சுத்து வட்டாரத்துல எங்கேயும் யாரும் வர முடியாது. இது என்னுடைய பூர்வீக வீடு. நான் வெளியில போனதும் வாட்ச்மேன் நாயை அவுத்து விட்டுருவான். டோன்ட் வரி மேடம். ஓகே சார், நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஓகே மேடம். வரேன் சார். என்ன விஸ்வா, அவ்வளோ தீவிரமா யோசிக்கிற? 11 மாசமா பக்காவா போட்ட பிளான் எங்க தப்பாச்சுன்னு யோசிக்கிறேன். எதுவும் தப்பாகல. அந்த ஆள் ரிவர்ஸ் ஆனதுனால வந்த குழப்பம் இது, அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது. எங்கேயோ சம்திங் ராங் ஆயிருக்கு. முதல்ல இருந்து ஒரு வாட்டி பேசி பார்ப்போமா? அந்த வக்கீல் பொம்பளை வேற வர சொல்லியிருக்கிற. அவகிட்ட பேசும்போது நான் ஏதாவது கிளாரிட்டியா அவகிட்ட பேசணும்ல, அதுக்கு தான் இந்த டிஸ்கஷன் பண்ணணுங்கிறேன். அவ வந்துட போறாளேங்கிற பயம்தான் எனக்கு. அவ வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு 40 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நாம 4 தடவை பேசிடலாம். சரி கேளு, ஒவ்வொன்னா கிளியர் பண்ணலாம். போன ஜூன்ல இந்த ராமதுரை தான் கண்டுபிடிச்ச ஐபிஏ ட்ரூத் செரம் பத்தி இன்டர்நேஷனல் செமினார் ஒன்ல பேசினாரு. அதுல நம்ம பாஸ் கலந்துகிட்டாரு. நம்ம 2 பேரையும் கூப்பிட்டிருந்தாரு. கரெக்டா? ஆமா, அவருடைய பர்சனல்ங்கிறதுனால என்னையும், ராமதுரை சவுத்துங்கிறதுனால உன்னையும் வர சொன்னாரு. நாம 2 பேரும் வந்தோம். நம்ம கிட்ட அவரு அந்த ட்ரூத் செரம், ராமதுரை கண்டுபிடிச்ச விஷயம், எதிரி நாடுங்களுக்கு அது தேவை, இந்த நாட்டுக்கு எந்த காரணத்தை கொண்டும் அது சொந்தமாக கூடாதுன்னு இந்த விஷயங்களெல்லாம் சொன்னாரு. ஆமா, நாமளும் அதை செய்யறதா ஒத்துக்கிட்டோம். முதல்ல நாம ராமதுரையை போன்ல காண்டாக்ட் பண்ணி பேசணும். நான் சொன்ன எந்த டீலிங்குக்கும் அவர் ஒத்துக்கல. நான் தான் அவரை சந்திக்கிறேன்னு சொன்னேன், பட் சந்திக்கல. நானும் நேரடியா சந்திக்கல. சோ அந்த ஆளுக்கு நம்ம 2 பேர் மேலேயும் டவுட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. 100% இல்ல. இருந்திருந்தா அந்த ஆள் நம்மள நேரடியா சந்திக்கும் போது ஏதாவது டவுட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாரே. அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. அப்புறம் எதுக்கு ஷர்மியை கிட்னாப் பண்ணாரு? கிட்னாப் பண்ணவர் என்கிட்டயோ வக்கீல் கிட்டயோ பேசாம ஏன் உன்கிட்ட பேசினாரு? அவர் பேசும்போது எனக்கு புரிஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான். என்ன? நீ பொய் கேஸ் போட்டு அவர் பொண்ணை நீ வேற மாதிரி ஆக்கிடுவேன்னு மிரட்டினதுனால அவர் என்னோட பொண்ணை கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு அவர் பொண்ணை மீட்டுடலான்னு நினைச்சிருக்காரு. உன் பொண்ணா நாம நடிக்க வச்ச ஷர்மி இந்த வீட்டில தான் இருக்கான்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன பேசாம இருக்க? நீ கேக்குறதும் சரிதான். ஷர்மி இருக்கிற இந்த இடம் அந்த ஆளுக்கு எப்படி தெரிஞ்சது? சோ அங்கதான் லூப் ஹோல் இருக்கு. அந்த ட்ராக்கை பத்தி பேசினா அதை பிடிச்சிடலாம். கதவு ஒரு வாட்டி திறந்து பார்த்துட்டு வா. சரி. என்ன இவங்க கதவை சாத்துறாங்க? யாரும் வரல. ஓகே, நம்ம பேரத்துக்கு படியாத ராமதுரையை மடக்கிறதுக்கு நாம 2 பேரும் என்னெல்லாம் பிளான் போட்டோம். அவர் பொண்ணை கிட்னாப் பண்ணி அவ வேணும்னா அந்த ஃபார்முலாவை கொடுன்னு மிரட்டலாம்னு முடிவு பண்ணோம். ஆனா அவரு யாரோட பேச்சுக்கும் அடி பண்ணிற ஆள் இல்லைன்னு தெரிஞ்சது. ஆமா, அவர் வீட்டுக்கு ஆள் அனுப்பி அந்த ஃபார்முலாவை திருடலான்னா அவர் அதை எந்த எழுத்து ரூபத்திலையும் வச்சுக்கலன்னோ அவர் மைண்ட்லேயே தான் அந்த கான்செப்டை வச்சிருக்காருன்னு தெரிஞ்சது. சோ அங்கேயும் நாம தோத்துட்டோம். அப்பதான் புதுசா ஒரு பிளானை ரெடி பண்ணோம்.
அவர் பொண்ணை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு அவரோட எதிரிங்களால ஏதோ ப்ராப்ளம் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்த முடிவு பண்ணோம் இல்லையா? ஆமா. இந்த விஷயத்த பத்தி நம்ம பாஸ் தவிர வேற யார்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணோமா? இல்ல. நீ இறந்து போன ஒரு டாக்டரோட ஐடியில் தானே இப்ப டாக்டரா நடமாடிட்டு இருக்க. ஆமா. அவங்க சைடுல இருந்து யாராவது? சான்ஸே இல்ல. ஏன்னா ஐடிக்கு சொந்தமான டாக்டர் ஜெனிஃபர் என்னோட டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ். ஆக்சிடென்ட்ல செத்து போன அவளுக்கு யாருமே இல்ல. இன்ஃபேக்ட் அவ செத்த விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. சோ அங்க இருந்து நோ ப்ராப்ளம். வேற எங்க இருந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு? எப்படி அந்த ஆளு ஷர்மியை ரீச் பண்ணிருப்பான்? விஸ்வா, ஏன் அதையே நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அடுத்த கட்டத்துக்கு என்னன்னு யோசி. அடுத்ததா நாம என்ன பண்ணணும்னு தெரியணும்னா முதல்ல நாம வச்ச ஸ்டெப்ஸ்ல எது தப்புன்னு தெரியணும்ல. ஷர்மியா அந்த ஆள் இங்க வச்சு பாத்திருக்கான்னா அவ இங்க இருக்கிறது தெரிஞ்சவங்க மூலமா தான் விஷயம் லீக் ஆயிருக்கு இல்லையா? ஆமா. ஷர்மி இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சவங்க நம்மள தவிர 3 பேர் தானே? ஆமா. சுஜா, லோகு, வக்கீல் பொம்பளை. சுஜாவை சந்தேகப்பட்டு பாப்போமா? அவ பாவம் விஸ்வா. சும்மா பேசி பாப்போம், அப்பதானே உண்மை தெரியும். ராமதுரைய மடக்கி அந்த ட்ரூத் செரம அதோட ஃபார்முலாவை வாங்க வேற வழி தெரியாதனால அவரோட பொண்ணை நம்ம வழிக்கு கொண்டு வந்து அவகிட்ட அவங்க அப்பா நல்லவரு, ஏதோ பிரச்சனையில இருக்காருன்னு சொல்லி அவ பார்க்கும்போது நாமளே அவரை போன்ல மிரட்டி அவளை வச்சு ஒரு புது டைப் டிராமா நடத்தி கடைசியா அவளை நீ கூப்பிட்டு வச்சு பேசினதும் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து என்கிட்ட உண்மையை சொல்லுவான்னு பார்த்தா எல்லாமே உல்டாவாயிடுச்சு. அவர் சம்பந்தமே இல்லாம அந்த வக்கீல் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க 2 பேருக்கும் இப்படி ஒரு அட்டகாசமான ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஹலோ 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 ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். என்ன ஏதாவது பண்ணிட்டா ராமதுரை கிடைச்சிருவாருன்னு நினைக்க வேண்டாம். ராமதுரை, சுஜா, ஷர்மி, லோகு இந்த 4 பேரும் என்கிட்ட தான் இருக்காங்க. என்ன விட்டுருங்க ப்ளீஸ்ங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, விட்டுருங்க ப்ளீஸ், என்ன ஒன்றும் பண்ணுறாதீங்க ப்ளீஸ்ங்க, என்ன விட்டுருங்க, விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன ஒன்றும் பண்ணுறாதீங்க, என்ன ஒன்றும் பண்ணுறாதீங்க ப்ளீஸ்ங்க. என்ன என்னங்க என்ன என்னங்கண்ணா சரியா போயிடுச்சா? இல்லைங்க, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஏய் அப்படியே குத்துனேன்னு வச்சுக்கோ, குடல் மொத்தமா வெளியில வந்துரும். குத்துட்டுமா? இல்ல இல்லங்க, குத்துட்டுமாடா? குத்தாதீங்க, வேணாங்க, வேணாங்க, குத்தாதீங்க, குத்தாதீங்க. நான் இன்னும் குத்தவே இல்ல, அதுக்குள்ள ஏன் கத்துற? இல்லங்க, குத்திட்டீங்கன்னு நினைச்சேன். அது எப்படி நீ யாருன்னே தெரிஞ்சுக்காம குத்துவ? யார் நீ? அது வந்து உண்மையை சொல்லு, சொல்லு. என் பேரு லோகுங்க, நான் சினிமால ஹீரோ ஆகிறதுக்காக வந்தேங்க. இதாங்க நடந்துச்சு. என்ன லவ் பண்ண சொன்னாங்களா? ஆமாங்க. அவருக்கு தான் இப்ப கடைசியா போன்ல பேசுனியா? ஆமாங்க. போனை கொடு, போனை கொடு. வாங்க. எதுக்குங்க? வான்னு சொல்றல, வா. எதுக்குங்க?
வா. எதுக்குங்க? ஹலோ அண்ணே, நான் ஷர்மி. என்ன ஷர்மி? என்னண்ணே, இங்க வந்து நான் டாக்டரோட பொண்ணா நடிக்கணும். சுஜாவோட வாய்ஸ்ல அவங்க அப்பா கிட்ட போன்ல பேசணும். நீ காலேஜ் போற பொண்ணு மாதிரி பில்டப்பா இருந்தா போதும் தானே சொன்னீங்க? ஆமாம்மா. அப்புறம் எதுக்கு அந்த பையன் லோகுவ எனக்கு காதலனா அனுப்பி வச்சீங்க? அவன் என்கிட்ட ஃபோன்ல பேசினது கேட்டியா? ஆமா, கேட்டேன். அதனாலதான் இதெல்லாம் தெரிஞ்சது. எனக்கு அப்பா அம்மா இல்ல, இருந்த ஒரே அண்ணனும் இறந்துட்டான். அவன் ஃப்ரெண்டானே உங்ககிட்ட எனக்கு ஏதாவது ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி தர சொல்லித்தானே கேட்டேன். அதுக்குள்ள நான் உனக்கு ஒரு நிரந்தர வேலையை ஏற்பாடு பண்ணி தரேன் தானே சொன்னீங்க. கேட்டு நீங்க எனக்கு நல்லது பண்ணுவீங்கிற நம்பிக்கையில தானே நான் இதெல்லாம் பண்ணேன். நீங்க இப்படி ஒரு பையனை அனுப்பி என்ன காதலிக்க சொல்லி சொன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குண்ணா. அது இல்லம்மா, அந்த பையன்கிட்ட நான் அதை செய்ய சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஷர்மி. என்ன காரணமா இருந்தாலும் அது தப்பு தானேண்ணா. அவன் நல்ல பையன்மா. அவன் நல்ல பையனா இருக்கிறதுனால ஓகே. இதுவே கெட்டவனா இருந்திருந்தா நான் போறேனா, நான் போறேன். ஷர்மி, என்னம்மா, நீ தான் போன்ல சுஜாவோட வாய்ஸ்ல பேசினதா? ஆமா, அது வந்து எப்படி உன்னை கண்டுபிடிச்சேன்னு பாக்குறியா? என்னோட ஒரு போனை மட்டும் தான் டேப் பண்ணிருக்கிறதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட 2 போனும் டேப்ல தான் இருந்தது. அதனாலதான் நீ போன்ல பேசின இடத்துக்கே என்னால வர முடிஞ்சது. சாரி சாரி சார். அவங்களுக்கு ஒரு போன் பண்ணலாமா? சார் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். ஹாய். ஹாய். நீ எப்படி இங்க? நீங்க டிச் அடிச்ச உடனே எவ்வளவோ நடந்துச்சு. நீங்க இப்பதானே கண்ணை முழிக்கிறீங்க, அதான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன கட்டி போட்டிருக்காங்க? உங்களையும் கட்டி போடல? உன்னையும் கட்டிலாம் போடல. காலையில அந்த வக்கீல் அம்மா வந்தப்போ அப்படி கட்டி போட்டு வைக்க சொன்னாரு அந்த ஏசிபி. ஏசிபி விஸ்வாவா? ஆமா, அவரே தான். இப்பதான் போன்ல பேசினேன். என்ன சொன்னாரெல்லாம் கேட்க மாட்டீங்களா? என்ன சொன்னாரு? ஏங்க நீங்க சொல்லுங்க. அவரு ஸ்பீக்கர் போன்ல பேசுனது நீங்க கேட்டீங்கல்ல, சொல்லுங்க சொல்லுங்க. என் தங்கச்சி ஷர்மி அவளை ஹீரோயின் ஆக்கி வாழ்க்கை பூரா நீ அவளுக்கு ஹீரோவா இருக்க சம்மதம்னா சொல்லு, நான் பேசுறேன்னாரு. எதுக்கான பதில்னு கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க. இருங்க, நான் சொல்றேன். ஒரு நிமிஷங்க. உங்களை விட இந்த பதில நான் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். சரி சொல்லுங்க. உங்க தங்கச்சிய, அதாவது ஷர்மிய நான் காலம் முழுக்க வச்சு காப்பாத்தணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டதுக்கு தான் அந்த பதில். அப்போ முன்னாடி காதலிக்க சொன்னது, வெளிநாட்டு பொண்ணு, தீவிரவாதி அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னன்னு கேட்கலையா? அதான் அப்பே சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க? வைரத்தால தான் இருக்கணும், அதுக்கு ஒரு சில வைரங்கள் சேதாரமாகும், அந்த 2 வைரங்கள் தான் நீங்களும் நானும் சொன்னாரு. புரியல. அடுத்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரியும் பாருங்க. சோ 2 பேருக்கும் இந்த ராமதுரையோட ப்ராடக்ட் டீடைல்ஸை கொண்டு வர சொன்ன பார்ட்டி யாருன்னே தெரியாது. தெரியாது மேடம். ஃபோனில் தான் தகவல் வரும். செஞ்சா அக்கௌண்ட்டில் பணம் போடுவாங்க, நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலைகளை
அந்த குரூப்புக்கு செஞ்சிருக்கீங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதுதான் பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு பேசுனீங்க விஸ்வா? 2 கோடி. இந்த ப்ராஜெக்ட்ல அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு? இது ஒரு ட்ரூத் சீரம் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட். ட்ரூத் சீரம்னா என்ன? மை ப்ராஜெக்ட் நேம் இஸ் இன்ட்ராவெனஸ் பார்பிட்ரேட்ஸ் ஃபார் இன்ட்ராகேஷன். இது வரைக்கும் உலக அளவுல பல நாடுகள்ல காவல்துறை அதிகாரிகள் உளவாளிகள் கிட்ட இருந்தோம், பல கொடூரமான குற்றவாளிகள் கிட்ட இருந்தோம் உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியாம பல சூழ்நிலையில சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. என்னுடைய 22 வருஷ ஆராய்ச்சியில நான் கண்டுபிடிச்சிருக்கிற மைடாசோலம்ங்கிற ட்ரூத் சிரம் எப்படிப்பட்ட குற்றவாளியா இருந்தாலும் அவ வாயாலேயே உண்மையை சொல்ல வச்சிடும். இத உடம்புல தொப்புல சுத்தி 4 ஊசியா ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆம்பியூல் போட்டுட்டா பெரிய போதைக்கு ஆட்பட்டா மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவங்க உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு நல்ல அமௌண்ட் வாங்கி தரேன். அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செய்வீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்னா நீங்க 2 பேரும் யாருக்கு வேலை செய்றீங்க? சர்பாஜாஸ் பார்ட்டிக்கா? அதெல்லாம் கேட்கல மேடம். நீளமா முடிய வச்சுக்கிட்டு பெரிய கோட் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து டீல் பேசினாரா? நாங்க அவரை பார்த்ததே இல்ல மேடம். பின்ன எல்லா டீலிங்கும் போன்ல தானா? ஆமா மேடம். நான் எதுவா இருந்தாலும் நேரடியா தான் பேசுவேன். இப்ப கூட வெளிநாட்டுல இருந்து பொண்ணுங்க இங்க வந்து காலேஜ்ல படிக்கிற மாதிரி சேர்ந்து ஹாஸ்டல்ல தங்கிட்டு போறாங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல கூட படிச்ச பொண்ணுங்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போறாங்கன்னு ஒரு கேஸ ஆதாரமே இல்லாம நாம தேடுறோமே. ஆமா மேடம். அந்த வெளிநாட்டு பொண்ணுங்க ஏன் கேர் ஆஃப்ல தான் வந்துட்டு போறாங்க. அப்படியா மேடம்? ஆமா, நாமளே அதையும் செய்யறோம், நாமளே அந்த ஆளுங்களையும் தேடுற வேலையும் செய்யறோம். என் குரூப்ல இல்லாத அந்த ஷர்மி தான் யாருன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட ஒரு பையனை அனுப்பி கண்டுபிடிக்க சொன்னேன். பார்த்தா அது ட்ரூத் சீரம் மேட்டர். நீங்க ஒர்க் பண்ணது எந்த விஷயம் மேடம்? எது? பொண்ணுங்க தற்கொலை பண்ணிக்கிறதா? ஆமா. அது ஃபாரின்ல ஒரு பூவோட இலைய அரைச்சு ஒரு போதை மருந்து தயார் பண்றாங்க. அதோட டெஸ்டிங் இங்க நடக்குது நம்ம ஆதரவோட. பெரிய வேலைங்க மேடம். ஆனா ரிஸ்கான வேலை அது. அதை செய்யறதுக்கு எனக்கு ஆல்டர்னேட்டிவ் தேவை. உங்களை மாதிரி பிரில்லியண்டான ஆட்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராமதுரைய நாத்துல நான் சொல்ற இடத்துல சேர்த்துருங்க. உங்க 2 பேருக்கும் பெரிய அமௌண்ட் வாங்கி தரேன். சரியா? ஓகே மேடம். மேடம் என்ன இதனால என் ஜாபுக்கு எதுவும்? ஹேய், அது பாட்டுக்கு அது, இது பாட்டுக்கு இது. இப்ப நான் யாரு? பதவியெல்லாம் கண் துடைப்பு. பணம் நிஜம். பெரிய அளவுல பணம் வரும்போது வாரி அணைச்சுக்கணும். புரியுதா? बाय कबूका को जाक्यो ट्रू सीरम प्रोजेक्ट 1 मिनट அதுக்கு பேர் என்ன விப்பா? இந்த ஒரு கால் நீங்க உங்க போன்ல இருந்து பண்ணும்போது உங்களை கையும் களவுமா பிடிக்கணுங்கிறதுக்காக டிஜிபி கொடுத்த பிளான் படிதான் நான், இவங்க ராமதுரை, சுஜா 4 பேரும் டிராமா ஆடணும். எல்லாமே நாடகம் தான். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இது மட்டும்தான் உண்மை. வி ஆர் ஆன் டியூட்டி மேடம். ஆல் ரெக்கார்டட். போலாமா ஸ்டேஷனுக்கு?